மைதானத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போட்டி பெண்களுக்கான பானை உடைத்தல். தற்போது மைதானத்தில் 2 வீராங்கனைகள் இருக்கிறார்கள். வீரர்கள் தனது திறமையை வெளிக்கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படிதான் வாங்க வாங்க. சரியான போட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்ல. பொதுமக்கள்லாம் கைத்தட்டி 2 பேரையும் உற்சாகப்படுத்துங்கம்மா. வாவ், சூப்பர். பானை உடையப்பட்டது. என்னப்பா இது, போட்டி விறுவிறுப்பா போகும்னு பார்த்தா உடனே உடைச்சிட்டீங்க. இக்க உங்க பேர் என்னது? பாத்திமா. பெண்களுக்கான பானை உடைத்தலில் முதல் பரிசை வெற்றி பெற்றவர் பாத்திமா. பாருங்கடி, அந்த பிள்ளைல எவ்வளவு பொறுமையா நின்னு உடைச்சிட்டு வா. நீங்களே தான் இருக்கீல. 1 2 3 சொன்னா கோட்டை விட்டு வெளியே வந்து பொதுமக்கள் மண்டையை தான் உடைக்க பாக்கிய. இக்கா அப்படி இல்லைக்கா, முந்தியெல்லாம் கண்ணை கட்டி சுற்றி விட்ருவோம்லக்கா, நம்ம எங்கே இருக்கோன்னே நமக்கு தெரியாது, பானையை நோக்கி தானே போனோம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணாவோ, கண்ணை மட்டும் கட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டானுவோ. நாங்கள் அதை கவனிக்கல. நான் அதை கவனிச்சிருந்தேன்னா கையை மட்டும் மேலே தூக்குனா போதுமே, நான் தானே பரிசு. ஏட்டி நெட்டூஸ், அதுக்கு தாண்டி கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாம போச்சக்க. பரவாயில்ல நெட்டூஸ், விடு. அடுத்த போட்டியில ஜெயிச்சுக்கலாம். எப்படி விட முடியும், மனசே கேட்கலையே. நம்ம தலைக்கு மேலேதான் பானை இருந்திருக்கு, ஆனால் நம்ம அதை விட்டுட்டு கையில் இருக்க வெந்நியை விட்டுட்டு பறக்கிற நெய்க்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆகி போச்சுப்போ. புரிஞ்சா சரி. ஏட்டி அடுத்து என்ன போட்டின்ட்டு சீனட்ட காட்டியா? இல்ல ஆண்டி. இவ்வளோ 2 வாரம் வரை நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்ட்டு போனாலுவோ என்ன ஆளை காணோம். ட்ரெஸ் மாற்ற போயிருக்காவளா? ஆமாட்டி, ரங்கா இருக்கல்ல, பாவடை தானே போட்டிருந்தா. சரி வழுக்கு மரம் கிழக்கு மரம் எதுவும் வச்சாவன்னா ஏற முடியாது அப்படின்ட்டு பேண்ட் மாற்றிட்டு வரேன்னு போயிருக்கா. அப்போ நீங்களும் துணியை மாற்றக்கூடாதுக்க? இருக்கட்டி, என் வாழ்க்கையிலே நான் இன்னைக்கு தான் தடவை சேலை கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு. இப்படியே இருக்கேனே. இன்னைக்குமே பெண்களுக்கு சேலை தான் ஒரு அழகு. நானும் இனிமே சேலை தான் கட்டணும். ஏட்டி புஷ்பா, நீ இப்ப கட்டாண்டா. நீ இப்ப சின்ன பிள்ளை தானே, உனக்கு பிடிச்ச மாதிரியே துணி போட்டுட்டி. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அதுக்கப்புறம் சேலை கட்டு. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சேலை தான் கட்டி ஆகணும். ஆமா ஆண்டி, அதுவும் சரிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எங்க துணி போட முடியுது, சேலை தானே கட்டணும். நானும் என் இஷ்டத்துக்கு தான்ப்பா இருப்பேன். சித்தி நில்லு சித்தி. சித்தி கூப்பிடுறோம்ல. என்னடி இப்போ எதுக்கு சித்தி எங்களை விளையாட்டு போட்டி பார்க்க விடாம கூட்டிட்டு போற? பார்த்த வரைக்கும் போதும், வீட்டுக்கு போவோம். அதான் ஏன்னு கேட்குறேன். பெரிய மனுஷி, இங்க கேட்டா நாங்க சொல்லிடணுமோ? ஏன் சித்தி, உன் கூட இருந்து தானே விளையாட்டு போட்டி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா என்னது பிடிக்கல? நாங்க விளையாட்டு போட்டி பார்க்கறது பிடிக்கலையா, இல்லைன்னா விளையாட்டு போட்டி பிடிக்கலையா? ரெண்டுமே தான். சித்தி நில்லு. ஏட்டி என்ன குரல ஒசத்தி பேசுற? எனக்கு பதில் சொல்லிட்டு போ சித்தி. இப்போ எதுக்கு விளையாட்டு போட்டி பார்க்க விடாம எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போற? பிடிக்கலன்னு சொன்னேன்ல, அதான் எது பிடிக்கல? உண்மையை சொல்லணும்னா உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, அதான் கூட்டிட்டு போறேன். நடவடிக்கை பிடிக்கலையா? நான் அப்படி என்ன சித்தி பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும். சித்தி, விளையாட்டு போட்டி பார்க்கறது ஒரு குத்தமா? விளையாட்டு போட்டி பார்க்கறது குத்தம் இல்ல. தானா சிரிக்கிற, தானா பேசிக்கிற, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை, நீ இதுல தலையிடாத மருமவளே. அவன் தான் எங்க சம்மதம்லாம் இல்லாம கல்யாணம் முடிச்சிட்டான். ஆனா உனக்கு அப்படி நடக்கக்கூடாது. ஊரையே கூட்டி பத்திரிக்கை அடிச்சு நடத்தணும்னு இருக்கேன். என் கனவுல மண்ணள்ளி போட்டுறாத. சித்தி பேசாம வீட்டுக்கு வாங்க, விளையாட்டு போட்டி பார்த்ததெல்லாம் போதும். இக்க உங்களை இந்த துணியில பாக்கச்சல எனக்கே பொறாமையா இருக்குக்க. ஏட்டி என்ன சொல்ற? இந்த துணி எனக்கு நல்லா இருக்கோ? ஆமாக்க, எங்கதான் இப்படி துணியெல்லாம் எடுப்பியல தெரியல. இக்க ஏனி துணி எடுக்கச்சல என்னையும் கூட்டு போவியல? எனக்கும் இப்படிலாம் போடணும்னு ஆசையா இருக்குக்க. ஏட்டி இழுவ, உன் உடம்புக்கு நல்லா இருக்காது. நீ கொஞ்சம் பூசினாப்புல இருக்க பத்தியா? இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு அசிங்கமா இருக்கும். எடுத்து தர முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அசிங்கமா இருக்கும், காட்டுக்குள்ள சிங்கம் இருக்கும்னு சொல்லாதீங்க. ஏட்டி என்ன நின்னுட்டா? வா போவோம், அங்க போட்டி ஆரம்பிச்சிரும். நீங்க போங்க, நான் வாரேன். ஏட்டி இழுவ, நான் உண்மையை தாண்டி சொன்னேன். நீ கொஞ்சம் உடம்பா இருக்கா பத்தியா? உனக்கு இந்த மாதிரிலாம் துணி போட்டா நல்லா இருக்காது. அதை நான் பாத்துக்கிடுறேன்க்க. உங்களுக்கு தர முடியுமா முடியாதா? சரி வா, என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு துணி இருக்கு, உனக்கு பறவை எடுத்துறேன். உங்க துணி ஒண்ணு எனக்கு வேண்டாம். நீங்க கடைக்கு போச்சுல என்னைய கூட்டு போனா மட்டும் போதும். சரி டீ, கூட்டு போறேன் வா. அடுத்து வர என்ன போட்டி வைக்க போற அவ்வளோ தெரியல. இப்பதான் ஒரு 3 போட்டி தான் நடந்திருக்கு. இன்னும் நிறைய போட்டி இருக்குன்னு வர சொன்னானுவோ. ஆமாக்க. ஐயோ ஐயோ ஆத்தாடி, இது வழி விடுங்க, வழி விடுங்க. அசிகனி பாட்டியோ, ஏன் இப்படி ஓடி வரியே? ஏட்டி வாசியில குடுக்காவுன்னு மாறி காப்பி வடை பச்சின்னு எல்லாத்தையும் வாங்கி அமுக்குனேன். இப்ப வயிறு ஒரு மாதிரி கலக்குதட்டி. என்னது வயிறு கலக்குதா? ஆமாட்டி, சாயந்தரமா ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தானுவோ. கொடுத்த 5 நிமிஷத்துல ஒரு பச்சி கொண்டு வந்தானுவோ. பச்சிக்கு அடுத்து ஒரு காப்பி குடிச்சேன். காப்பி குடிச்சதுக்கு அடுத்தது என்னதோ உருண்டே ஒன்று கொடுத்தானுவோ. அது தின்னதுல இருந்து இப்படி தாண்டி வயிற்ற கலக்கிட்டு வருது அவசரமா. கொஞ்சம் விட்டா நாரிடும் போல, வழி விடுங்கட்டி. பழக்க விடுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? நாரிருமா? ஏட்டி இழுவ மாதிரி இதான் சரியான நேரம். என்னக்க சொல்றிய? ஏட்டி பழி வாங்குற நேரம், டீ பழி வாங்குற நேரம். ஏட்டி என்ன பண்ணுதிய? அதான் கிளவி அவசரமா வருதுல்ல. ஆமாட்டி, வழி விடு. வழி விட முடியாது.
இக்க கிறுக்கா பிடிச்சிருக்கு உங்களுக்கு, வெளியே விடுங்க. ஏட்டி லூசு, நம்மட்ட அன்னைக்கு பொங்க பொருளாம் ஆட்டையை போட்டுட்டு நம்மளை என்ன சுத்த விட்டுச்சு. அதுக்கு தான் போகில போட்டு கொளுத்தியாச்சுலக்க. அது வந்து இழிச்சக்க பண்ணாவோ, நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணும் இல்லாட்டி எதை வேணாலும் அடக்கலாம். ஆனா காலை கடன் மாலை கடன்லாம் அடக்க முடியாது. இன்னைக்கு கிளவி இங்கேயே நாரட்டும். ஏட்டி வழிய விடுங்கட்டி, இல்லாட்டி வெக்கம் கூட பார்க்காம இங்கனே உட்கார்ந்துருவேன். சீ கிளவி உட்காருது. சீ கிளவி எந்திரி, வெக்கமா இல்ல உனக்கு? ஏட்டி இப்படி அவசரமா போறவளை மறைச்சிட்டு நிக்கல, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாரி போட நாரி, வழிய விடுங்கட்டி. சீ எக்க, நம்ம இதுல நடந்து வந்து போற பாதைக்க இந்த கிளவி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துரும். வழிய விடுங்கக்க. வாசியில கிடைக்க வேண்டியதெல்லாம் வயிற்றுக்குள்ள போட்டு வைக்க வேண்டியது, பிறகு வயிறு சரியில்லை டாக்டர்னு ஓட வேண்டியது. சரி கிளவி போய் தொலை. ஐயோ தாங்க முடியலையே, வீட்டுல தண்ணி வர இருக்கான்னு தெரியல, காலையில உப்பு தண்ணி வரல, எடுத்து வைக்கல, தண்ணி இருக்கான்னு தெரியலையே. கிளவி போற போக்க பார்த்தா இன்னைக்கு வீட்டையே நாத்திரும் போலையே. ஆனா இழுவே, நம்மளும் தான் மோர் வாங்கி வாங்கி குடிச்சோம், ஆனா நமக்கு ஒண்ணுமே பண்ணலையே. நம்மள ஸ்டீல் படிக்க ஒண்ணும் பண்ணாது. அதுவும் சரிதான். ஏக்க எங்கேயும் அவசரமா போறியவளையே? ஆமாட்டி, ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் வழிய விடா. என்னக்கு அவசரம்? நானே இப்பதான் அவசரமா பாலை கறந்து ஊத்திட்டு வாரேன். வாங்க விளையாட்டு போட்டி பார்க்க போவோம். பயலுவ பேசுறது மைக்கில் அங்க வரை கேக்குது. வாங்கக்க. ஏட்டி நான் அதை விட ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீ சொத்து வழி விட. ஏக்கா நான் ஒத்தையில தான் இருக்கணும், எல்லாம் வயசு பிள்ளைகளா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் துணைக்கு இருப்பியல்ல. ஏட்டி நான் துணைக்கு இருக்கணும் இல்லையோ, வெளிக்கு இருக்கணும். டீ விடு. வெளிக்கு இருக்கணுமா? என்னக்க சொல்றிய? வெளியே எதுக்கு போறிய? வாங்க விளையாட்டு போட்டி நடக்கல, அங்க போவோம். ஏட்டி என் அவசரம் தெரியாம என்னைய சோதிக்காதே. ஏக்க நானே பாலை கறந்து ஊத்திட்டு அவசரமா ஓடி வாரேன், என் துணைக்கு இருக்காண்டியடா. ஏட்டி தள்ளுட்டி. என்னண்டக்கா இப்படி ஓடுதவ? சரி யாராவது இருப்பாவோ, அவைய கூட சேர்ந்து உட்காந்து பாப்போம். ஆச்சி அட யார மணி, நேரம் மாசமா இருக்க, ஒத்தையா வந்திருக்கு. ஆச்சி என்னையும் விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்னம்மா இது, இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியே வரலாமா? வீட்டுல பாதுகாப்பா தானே இருக்கணும். யார மணி, உன் சொந்தக்காரவி யாராவது இங்க இருக்காவளோ? ஆமா ஆச்சி, வடக்கு தெருவுல மல்லிகா தெரியுமா, சமையல் கூட பண்ணுவாங்களே. அட ஆமா, அந்த பிள்ளை நல்லா சமைக்குமே, எனக்கு தெரியுமாம்மா. அவிய அக்கா பொண்ணுதான், நான் உங்க வீட்டுலதான் இருக்கேன். என்னம்மா இது, இந்த மாதிரி நேரத்துல நீ தனியா வரலாமா? ஆச்சி என்னைய கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட விட்டுறீங்களா? வாமா வாமா, நேரம் மாசமா இருக்க, இப்படி பொழுதடைஞ்ச நேரத்துல வெளியே வரலாமா? கையில ஏதாவது இரும்பு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம்லம்மா. எனக்கு தெரியாது ஆச்சி, வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் விளையாட்டு போட்டு பார்க்கலாமேன்னு வந்தேன். சரிம்மா வாமா வாமா, போற வழியில வேப்பில இருக்கும், பறிச்சு தலையில வச்சு விடுறேன். சரிங்க ஆச்சி. எத்தனாவது மாசமா இது? 9 நடந்துட்டு இருக்கு ஆச்சி. 9? அடடே, வழி எப்ப வேணாலும் வரலாம். பையனா இருந்தா சீக்கிரம் வந்துடும், பொம்பளை பிள்ளையா இருந்தா 10 மாசம் வரைக்கும் பொறுக்குமே. இந்த மாதிரி நீ நேரத்துல வெளியே வந்தது எனக்குள்ள பக்கன்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆச்சி, பயப்படாம இருங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் விளையாட்டு தான். பிரசவங்கிறது அடமலை மாதிரி எப்ப வேணாலும் வரலாம். நல்ல லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்க, நெத்தியில இருக்குமா கருப்பு போட்டு வச்சிருக்க? கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைலாம் கருப்பு போட்டுலாம் வைக்கப்படாது, நீ நல்ல சிவப்பு கலர்ல வை என்னம்மா. சரிங்க ஆச்சி. இந்த மாதிரி நேரத்துல நல்லா கை குலுங்க வளையெல்லாம் போடாண்டாமா. ஐயா ஆச்சி, வளையெல்லாம் நிறைய போட்டிருந்தேன். இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி பிளட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அப்ப எல்லா வளையலையும் கலட்டிட்டாங்க ஆச்சி. ஐயா அப்படியாம்மா, இன்னும் 4 இருக்குல்ல, கொஞ்சம் கையில வளையல் எடுத்து போடுனம்மா. சரிங்க ஆச்சி. வாய் நிறைய ஆச்சி ஆச்சின்னு கூப்பிடுதா. எனக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு மகளோ பிறந்து அப்படியே என்னை கூப்பிட்டுருக்கோம், ஆனா அந்த கொடுப்பனை எனக்கு இல்லைம்மா. ஐயோ ஆச்சி, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இப்படிதாம்மா என் வாழ்க்கை போகுது, நீ வா.